Yes. Again, the good evening, everyone. Okay. So last classல வந்து நம்ம வந்து யூனிட் 9 பார்த்தோம். யூனிட் 9ல வந்து மோஸ்ட்லி பார்ட் 2ல லமார்க்கிசம் அண்ட் டார்வினிசம் ஃபுல்லாவே பார்த்தோம். லமார்க்கிசம் அண்ட் டார்வினிசம். சரியா, லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாவே டார்வினிசம் பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். என்னென்ன பிரின்சிபல்ஸ், இதுல என்னென்ன இருக்குது, அது ஃபுல்லாவே நாம பார்த்தோம். சரி, இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மியூட்டேஷன் தியரி. ஆக்சுவலா வந்து மியூட்டேஷன் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் நானு. மியூட்டேஷன் சொன்னாவே இட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் அப்படின்னு சொன்னேன். பேஜ் நம்பர் சார் யூனிட் 9 பார்ட் 2 பேஜ் நம்பர் 67 மெட்டீரியல்ல. ஓகே ரைட். ஸோ மியூட்டேஷன் அதாவது திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா த யூனிவர்சல் சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் சொல்றேன் சார். அதான் நேற்று இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். நிறைய எக்ஸாம்பிள்ல கேட்ட கொஸ்டின் பாருங்க. யூனிவர்சல் சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது மியூட்டேஷன் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றோம். ஏன்னா இதுல மெயினா வந்து இந்த ஈனோத்திர லமார்க்கியானா, அதுவும் இன்னொரு முக்கியமானது. மியூட்டேஷன் சொன்னோன்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்னா ஈகோ டியூரிஸ். அதே பாருங்க டியூரிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஈகோ டியூரிஸ் தான் ஞாபகம் வரணும். அவரு மியூட்டேஷனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கல. ஈனோத்திர லமார்க்கியானா அது அந்திமந்தாரே அந்திமந்தார செடின்னு சொல்லுவாங்க எனக்கு தமிழ்ல. சோ அவங்க அதுல சில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். வேற ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருந்தார் ஈகோ டியூரிஸ். ஒரு நார்மல் பிளான்ட்டுக்கும் இந்த ஈனோத்திர லமார்க்கியானா சில டிஸ்டிங்யூஸ் சில கேரக்டர் வந்து வித்தியாசமா பார்த்திருக்காரு, அப்சர்வ் பண்ணிருக்காரு. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு நார்மல் பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்ல திடீர்னு சில மாற்றங்கள்லாம் இருக்கு. உடனே அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த மாற்றம் என்ன, அது ஏன் இந்த மாற்றம் வந்திருக்கு, திடீர்னு இந்த மாற்றம் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே உடனே அதுக்கு திடீர் மாற்றம் அப்படின்னு பேர் வச்சிட்டார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ் மியூட்டேஷன். சரியா? சோ அப்ப இத வந்து திரும்ப வந்து நிறைய பேரு ரீடிஸ்கவர் தட் மெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஃபார் ஹெரிடிட்டி. மியூட்டேஷன் தியரி ஆஃப் எவல்யூஷன் வந்து 1901ல தான் இது பண்ணாங்க. இந்த மியூட்டேஷன் த சடன் சேஞ்சஸ் வில் பி அக்கர்ஸ் இன் த ஜெனடிக் மெட்டீரியல். உங்களுக்கு தெரியும் ஜெனடிக் மெட்டீரியல் பொறுத்தளவு இதுல 1 மினிட் சார். ஜெனடிக் மெட்டீரியல் ஜெனரலா ஜெனடிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ. இப்ப நார்மலா இப்படி டிஎன்ஏ இருக்குன்னா டிஎன்ஏல இந்த நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதுல வந்து அந்த சீக்வன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடெனைன், குவானைன், சைட்டோசின், தைமைன். இந்த சீக்வன்ஸ் வந்து ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு மாறினாலே தட் இஸ் கால்ட் மியூட்டேஷன். ஆனா இது ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இவர் ஈகோ டியூரிஸ் ஸ்பெசிபிக்கா சொன்னாரு. பட் ஈவன் த டார்வின் த லார்ஜ் வேரியேஷன் இன் ஹிஸ் புக், அதாவது அவர் நான் சொன்ன நேற்று நடத்தினேன், டார்வின் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்னு ஒரு புக் எழுதினார் பாத்தீங்களா. அவர் வந்து வேரியேஷன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு. மாற்றம், ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆனா அதுக்கு வந்து மியூட்டேஷன் அவருக்கு பேர் வைக்க தெரியல. சரியா? அப்ப அவர் அந்த டார்வின் வந்து அந்த ஒரு மாறுபாடு, ஒரு வேரியேஷனுக்கு என்ன பேர் வச்சார்னா ஸ்பாட் ஆர் சால்டேஷன். ஸ்பாட். ஓகேவா? கேட்கலாம். டார்வின் வச்ச பேரு. So Dewey's then observed that the new varieties of the Inothera lamarckiana, the new varieties are produced by the sudden changes in the wild varieties. But he classified the new varieties into the fourth, and the Inothera நாலா பண்றாரு. அதுல வந்து ப்ராக்ரெசிவ் ஸ்பீசிஸ், ரெட்ராகிரசிவ் ஸ்பீசிஸ், டீஜெனரேட்டிவ் ஸ்பீசிஸ், இன்கான்ஸ்டன்ட் ஸ்பீசிஸ். இது என்ன சார்? ப்ராக்ரெசிவ் ஸ்பீசிஸ். நியூ ஸ்பீசிஸ் will be provided with the new characters. This species வந்து ப்ராக்ரெசிவ், அதாவது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் ஆகி ஒரு ஸ்பீசிஸ் உருவாது. 2 ஸ்பீசிஸ் ஆஃப் தி ஈனோத்திரா லமார்க்கியானா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது ப்ராக்ரெசிவ். ப்ராக்ரெசிவ்னா தெரியும் என்னது சொன்னேன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் தான் ப்ராக்ரெசிவ். இதே இது காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள்னா தட் இஸ் a retrogressive species. அப்ப என்ன மீனிங்னா the loss or lose the some parental characters. ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் வந்து சிம்பிள் கேரக்டரா மாறினா இது பேர் retrogressive species. Degenerative species என்னது? some vital characters are lost. சில முக்கியமான பண்புகள் வந்து அதுட்டு இருந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா மேபி தட் வெரி டிஃபிகல்ட் டு சர்வைவ். வாழ்றதே அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். இப்ப சிம்பிளா புரியும்படி சொன்னா, ஒரு கிரீன் பிளான்ட்ஸ் இருக்கு, குளோரோஃபில் தான் முக்கியம். குளோரோஃபில் இல்லைன்னா தட் இஸ் கால்ட் லீத்தல். லீத்தல் என்னன்னு தெரியுங்களா? மியூட்டேஷன்ல, அதாவது அவ்வளவுதான், டெத்து. அதான் லீத்தல் மியூட்டேஷன் சொல்லுவோம். சரியா? ரைட். இல்ல நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா மியூட்டேஷன் கிடையாது, ஆனா யூஜி சிலபஸ்ல உண்டு சார். நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை அப்படிதான்,
நீங்களாம் யூஜி சிலபஸ்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்க. யூஜி மீன்ஸ் இந்த நியமன தேர்வு. அந்த சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம சிலபஸ்ல ஒண்ணுமே கிடையாது. நத்திங். ஏன்னா நான் கிளாஸ் எடுத்தவாது சொல்றேன். அந்த சிலபஸ கம்பேர் பண்ணும்போது நீங்க படிக்கிறது நத்திங். அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அவ்வளவு சிலபஸ் இருக்கும். மியூட்டேஷன்ல டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன், வேரியேஷன் அண்ட் பிளாய்டி, டைப்ஸ் ஆஃப் பிளாய்டி அதெல்லாம் இருக்கும். இங்க மியூட்டேஷன் டைட்டில் கிடையாது. சரி பரவாயில்ல. இருந்தாலும் அந்த டார்வின் லமார்க்கிசம் வரும்போது டார்வினிசம் தான் மியூட்டேஷன் பத்தி சொல்லித்தான் ஆகணும். அதுக்காக தான் சொல்றேன். டீஜெனரேட்னா அதான் சொல்ல முக்கியமான கேரக்டர் லாஸ் ஆகுது. இன்கான்ஸ்டன்ட் ஸ்பீசிஸ்னா ஆக்சுவலி டு நாட் பிரீட் ட்ரூ. இட்ஸ் எவரி ஆஃபன் தட் ப்ரொடியூஸ் நியூ வெரைட்டிஸ் தான். ரைட். சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் தட் மியூட்டேஷன் தியரி ஏற்கனவே சொன்னதுதான். The new species will be originated as a result of large discontinuous variation which appear the suddenly திடீர்னு உருவாகும். அப்ப நியூ ஸ்பீசிஸ் ஆர் ஃபார்ம்டு. The new species are formed in that sudden changes at the single stroke. அதாவது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல நடக்குன்னா அது மியூட்டேஷன்ல மட்டும் தான் நடக்கும். சும்மா மைக்ரேஷன், செலக்ஷன், நேச்சுரல் செலக்ஷன், வேற என்ன இருக்கு, வேற என்ன சொல்லலாம், ரீகாம்பினேஷன், ஜெனடிக் ட்ரிஃப்ட், இதனாலலாம் சடனாலாம் ஒரு நியூ ஸ்பீசிஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகுனா இந்த ஜெனடிக் மெட்டீரியல்ல என்ன செய்யணும், சடனா சேஞ்சஸ் நடந்தாதான். அதுக்கு ஒரே யாருன்னா மியூட்டேஷன் தான். ஞாபகம். ஸோ நோ இன்டர்மீடியட் ஸ்டேஜ் ஃபார், பிகாஸ் இப்ப ஒரு ஸ்பீசிஸ் ஏன்னு இருக்கு, இதுல இருந்து டக்குன்னு ஸ்பீசிஸ் பி உருவாயிடும். இதுல வந்து ஸ்பீசிஸ் A1, A2 அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுல மியூட்டேஷன் தான். ஏன்னா ஓவர் நைட் நடக்கக்கூடிய விஷயம். அது நோ இன்டர்மீடியட் ஸ்டேஜ் பிகாஸ் ஆஃப் த நியூ ஸ்பீசிஸ் ஆர் ஃபார்ம்ட் a single generation. ஒரே ஜெனரேஷன் அடுத்த ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகும். Mutation can take place in that any direction and the mutations are subjected to that by natural selection also. இது முக்கியமான salient feature. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் சார். அதில் சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க. Unconceive, the hornless, the cattle, the albinism for the rabbit, sorry, man and the rat and the dogs, and the multi-nippled condition of the sheep due to that mutation. சில இந்த ஷீப்ல வந்து சில ஆடுகள் வந்து 4 நிப்பிள் தான் இருக்கணும். 4க்கு பதில் 6 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும். அதெல்லாம் வந்து மியூட்டேஷன். ஓகே. அண்ட் ஒயிட் ஐட் கண்டிஷன் ஆஃப் த ட்ரோசோஃபிலா, தட் ஆல்சோ ரிலேட்டட் அபவுட் தட் மியூட்டேஷன் தான். சரியா? இதெல்லாம் நார்மலா மியூட்டேஷன்ல திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றத்தினால வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ரைட். இதுலயே மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் மியூட்டேஷன் தியரி, பேஜ் நம்பர் 70. மாடர்ன் வெர்ஷன் மியூட்டேஷன்னாவே நல்லா கவனிங்க, சடனா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் மியூட்டேஷன். சரியா? மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் மியூட்டேஷன் தியரி அப்படின்னா this theory, this also eco theories, modern versions, the mutation theory are genetic basis of the evolution அப்படின்னு சொல்றாரு. மியூட்டேஷன் சொன்னதான், ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். சடன் சேஞ்சஸ் ஆஃப் த ஜீன், the process of producing that mutation, that is called mutagenesis. அந்த மியூட்டேஷன் நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், மியூட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அது நடக்கிறதுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்குது. அந்த ஏஜென்ட் தான் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்னு சொல்லுவோம். That agent is responsible for the mutation. That agent we are called as a mutagenic agent. So mutation on the basis of the discontinuous variation in that population. We are classified into that mutation எங்க நடக்குதோ அதை வச்சு நிறைய கிளாசிஃபை பண்றோம். So classified based on that according to the nature and the rate of efficiency and the stage of development. இதுல ஃபர்ஸ்ட் somatic mutation வச்சுக்கோங்களேன். அதுலயே மீனிங் இருக்கு. somaticன்னு என்னது? That occurs in the somatic cells, body cells. பாடி செல்ஸ்ல நடக்கக்கூடிய மியூட்டேஷன் பேரு somatic mutation. இது வந்து அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகுமா? கண்டிப்பா கொண்டு போகாது. இட்ஸ் நாட் இன்ஹெரிட்டட். ஏன் சார் நாட் இன்ஹெரிட்டட் சொன்னா, இது வந்து ஜீன் லெவல்ல பாதிக்கிற பாத்தீங்களா, அது அடுத்த ஜெனரேஷன் போகாது. ஜெர்மினல் மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னா இட் அக்கர்ஸ் த ஜெர்ம் செல்ஸ், மேல் சாரி ஸ்பெர்ம் அண்ட் எக். இது கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகும் இந்த கேரக்டர். அதான் ஹெரிடிட்டபிள் சொல்றது. கேமெட்டிக் மியூட்டேஷனா இது பர்டிகுலரா கேமெட்ல நடக்கக்கூடியது. ஜைகோட்னா பர்டிகுலரா ஜைகோட் நடக்கக்கூடியது. டாமினன்ட் மியூட்டேஷன், when the mutations are produce the dominant gene and express the character immediately, உடனே அது அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணும். இதே ரிசெசிவ் மியூட்டேஷன்னா ரிசெசிவ் ஜீன்ல நடக்கக்கூடியது, பட் நாட் எக்ஸ்பிரஸ் த இமிடியட்லி. பேக் மியூட்டேஷன், இந்த மியூட்டேஷன் மியூட்டன்ட் ஜீன்ஸ் ஆர் சேஞ்ச்டு இன்டு தட் ஒரிஜினல் ஜீன், அப்படி நார்மல் ஜீனுக்கு மாறுறது. இது ரிவர்ஸ் மியூட்டேஷனோட இதை சொல்லுவாங்க. லீத்தல், கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த வார்த்தை சொன்னேன், லீத்தல் மியூட்டேஷன் to affect the vital function of that animals or plants, எது வேணா எடுத்துக்கலாம். ஸோ அப்ப
அது இல்ல அந்த ஃபங்க்ஷன் அந்த இது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டுக்கு வந்து குளோரோஃபிலே இல்லைன்னா அது அவ்வளவுதான், லைஃபே கிடையாது அந்த பிளான்ட்டுக்கு. அதான் லீத்தல்னு சொல்லக்கூடாது. த மியூட்டன்ஸ் ஆர் டைட். அது பிளான்டா இருக்கட்டும் அனிமலா இருக்கட்டும். ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்னா மோஸ்ட் ஆஃப் த மியூட்டேஷன்ஸ் அக்கர்ஸ் பை நேச்சர். சரியா, நேச்சுரலாவே மியூட்டேஷன் நடந்துடும் சார். ஸ்பான்டேனியஸ். இன்டியூஸ்டு மியூட்டேஷன்னா இட் காஸ்ட் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். தட் ஃபேக்டர் வி ஆர் கால்ட் அஸ் a mutagen. ஓகே, அந்த சார் இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, வேற வேற எக்ஸாம்ல வந்திருக்கு. சரியா, இந்த ஏன்னா இன்டியூஸ்டு மியூட்டேஷன் இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஏன்னா மியூட்டேஷன் சொன்ன உடனே நம்மளுக்கு ஈகோ டியூரிஸ் ஞாபகம் வரும். அது மாதிரி இன்டியூஸ்டு மியூட்டேஷன் சொன்னா யார் ஞாபகம் வரும்னா உடனே மியூட்டேஷனை நம்மளால போட்டுறாதீங்க ஆப்ஷன்ல. சரியா, டிஹெச் முல்லர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முல்லர் கீழே இருக்கும், எழுத வேண்டாம், எல்லாமே மெட்டீரியல் இருக்கும். டிஹெச் முல்லர். ஓகேவா? சோ டிஹெச் முல்லர் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் டிஹெச் முல்லர், வெறும் மியூட்டேஷன் ஈகோ டியூரிஸ் மறந்துடாதீங்க. அப்ப இன்டியூஸ்னா நான் சொல்றேன், artificially we are induced with that external factors. Maybe that's like ionizing radiation, alpha, beta, gamma, UV rays, ultraviolet rays. This is a ionizing radiation to induce into that. So அதான் நான் சொல்றேன், ஓவரா இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருந்தா மியூட்டேஷன் நடக்கும். கெமிக்கல் மியூட்டேஷன், இந்த கெமிக்கல் மியூட்டேஷன் தான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அதுல மஸ்டார்டு கேஸ் உங்களுக்கு தெரியும். அது வித் ஹெல்ப் ஆஃப் த கெமிக்கல் தட் heredity will be changed. அத கெமிக்கல் மியூட்டேஷன் சொல்றோம். மஸ்டார்டு கேஸ்னா கடுகு வாயு. கடுகு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வரக்கூடிய வாயு எல்லாம் சுமல் பண்ணவே கூடாது. அந்த கடுகு வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த நீங்க சமையல் பண்ணும் போதெல்லாம் இப்ப கடுகு இதெல்லாம் போடுறீங்க பாருங்க, சமையல் பண்ணாதான் சார் போடுவோம், அதெல்லாம் ஒரு காலத்துல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா, அப்ப அதுல இருந்து ஒரு புகை மாதிரி வருது பாத்தீங்களா, ஒரு ஸ்மோக், அதெல்லாம் மேக்சிமம் இன்ஹேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது வந்து மஸ்டார்டு கேஸ். அது வந்து மியூட்டேஷன் நம்ம பாடியில உள்ள போக 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 மியூட்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுமாதிரி பெராக்சிடேஸ், கோல்சிசின், டைமெத்தில் சல்பைட், நைட்ரஸ் ஆக்சைடு, மேபி இட்ஸ் இன்டியூஸ்ட் இன்டு தட் மியூட்டேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த கெமிக்கல் அதுதான் நம்ம சார், நான் எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், வேற எந்த ஒரு பாக்கு போட மாட்டேன், பட் அந்த பர்சனுக்கு வந்து கேன்சர் இருக்கும். எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க, அவருக்கு கேன்சர் வருது. அது எப்படி வந்திருக்குன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அவர் நார்மலா நம்ம யூஸ் பண்ற எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இப்ப கெமிக்கல் இல்லாதது கிடையாது. கெமிக்கலை தான் நம்ம சாப்பிடுறோம். ஒரு கீரைன்னு எடுத்துட்டா அதுல கெமிக்கல் தான், ஒரு வெஜிடபிள்னா கெமிக்கல் தான். அதை விட நம்ம இந்த ப்ரிசர்வேட்டிவ் போய் நம்ம சாப்பிடுறோமே, அந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் காம்போசிஷனை பாருங்க, ஃபுல்லா இந்த மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் தான் இருக்கும். மியூட்டாஜெனிக் மீன்ஸ் தட்ஸ் a chemical agent. சரியா, அதுதான் நீங்க அதெல்லாம் நம்ம பாக்குறதே கிடையாது. நம்ம வாங்கினோமா, குடிச்சோமா, இல்ல உள்ள செலுத்தினோமா அப்படின்னு. சோ அப்ப என்ன ஆகும்னா, நல்லா கவனிங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தர் கேன்சர் எப்படி வருதுன்னா, கேன்சர்னா எத்தனாவது யூனிட்ல வரும், 4வது யூனிட்ல வரும். அப்ப ரொம்ப டீட்டெயிலா நடத்துவேன். செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி தான் கேன்சர்னு ஒரு டாபிக் இருக்கு, இருந்தாலும் இங்க லைட்டா சொல்றேன். சோ கேன்சர் வந்து எல்லா பாடியிலையும் அந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய ஜீன் இருக்கும் சார். உங்க பாடியில இருக்கும், என் பாடியில இருக்கும். அப்படியா சார், ஐயோ அப்படின்றாங்க. அதாவது அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரிசசிவ் கண்டிஷன்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா சொன்னா. ஒரு டார்மென்சி கண்டிஷன்ல இருக்கும், ஒரு உறக்க நிலையில இருக்கும். அதை போய் மியூட்டேட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். அப்ப எல்லாரும் தட் ஏஜென்ட் தட் ஜீன் வி ஆர் கால்ட் as ஆன்கோஜீன். அந்த ஜீன் இருக்கும், எல்லார் உடல்ல இருக்கும். அது நம்ம கெமிக்கல் மூலமோ இல்ல பிசிக்கல் மூலமோ இல்லைன்னா ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டரோ அதை போய் இன்டியூஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து மியூட்டாஜெனிக் ஏஜென்டா மாத்திட்டா முடிஞ்சு வச்சு கேன்சர் வந்து. இப்படித்தான் நம்மளுக்கு கேன்சர் வருது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒருத்தர் கேன்சர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கு பேசாம எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்கலாம் சார்ன்னு சொல்லக்கூடாது. சரியா, அவங்க வேகமா போய் சேர்ந்துருவாங்க, அவ்வளவுதான். இது கொஞ்சம் லேட் ஆகும். முன்னாடி காலத்துல கேன்சர்னா ரொம்ப ரேரா இருந்தது. இப்ப இறக்குறவங்க என்னன்னு கேளுங்க, கேன்சர் தான் சொல்லுவாங்க, அவ்வளவு மோசமானது. ஸோ அதுக்கு தான் வந்து கேன்சர்னா த்ரோட் அட்லீஸ்ட் நம்மளாம் வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு ஜுவாலஜி, நம்மளாம் அரை டாக்டர் மாதிரி. சரியா, ஒரு வருஷத்தோட நம்ம பாடியை வந்து செக் பண்ணணும், ஃபுல் பாடியை செக் பண்ணணும், நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லாம் இதெல்லாம் ஈஸியா நம்மளால கியூர் பண்ண முடியாது, அதுக்காக சொல்றேன். ஸோ தட் ஏஜென்ட், தட் கெமிக்கல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா லைட் டெம்பரேச்சர் ஆல்சோ ஓவர். ஏன்னா இப்ப சன்லைட்லயே இருக்கும், சன்லைட்ல யூவி ரேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது ஒண்ணு. இந்த இன்டியூஸ்ட் மியூட்டேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்ட் பை தட்
ட்ரோசோஃபிலால தான் யாரு இட் ஹெல்ப் ஆஃப் த எக்ஸ்ரேஸ் மூலம் டிஹெச் முல்லர் பண்ணார். ட்ரோசோஃபிலா இன்டியூஸ்டு மியூட்டேஷன். சரியா? ரைட். ஸோ அப்போ மியூட்டேஷன் நம்ம வந்து எந்த ஒரு அனிமலும் பிளான்ட்லயும் புதுசு புதுசா வெரைட்டிஸ் கண்டுபிடிக்கிறது மியூட்டேஷன் மூலம் சடசடன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட். அடுத்த மேக்ரோ மியூட்டேஷன் த லார்ஜ் வித் ப்ராமினன்ட் பினோடைபிக் எஃபெக்ட் வந்து அது லார்ஜ் மேக்ரோ மியூட்டேஷன் சொல்லுவோம். மைக்ரோனா பெரிய சேஞ்சஸ் இருக்காது பினோடைபிக் எஃபெக்ட்ல, ஸ்லைட்லி சேஞ்சு. ஜீன் மியூட்டேஷன் தான் பாயிண்ட் மியூட்டேஷன் சடன் சேஞ்ச் நடக்கும். ஏன்னா பர்டிகுலர் ஒரு ஒரு ஜீன்ல போய் மியூட்டேஷன் இந்த இடத்துல உள்ள இல்ல இந்த ஜீன்ல மட்டும் மியூட்டேஷன் நடக்க வைக்கிறது. ஸோ ஃப்ரம் த ஒன் ஃபார்ம் டு த அனதர். குரோமோசோம்னா குரோமோசோம்லயும் மியூட்டேஷன் நடக்கும். சடன் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் தட் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். சரி, அப்ப குரோமோசோம்ஸ்ல ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் டெலிஷன் ஆகுது, இல்ல ஏதாவது ஒரு பார்ட் திரும்ப அடிஷன் ஆகுது. ஸோ அதுவும் மியூட்டேஷன் ஒரு காரணம். சரியா? பயோகெமிக்கல் மியூட்டேஷன் காஸ் த சேஞ்ச் இன் தட் சம் மெட்டபாலிக் மெட்டபாலிக்ஸ்ல என் ப்ராடக்ட்ல தான் மியூட்டேஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சார். பேஜ் நம்பர் 72ல பயோகெமிக்கல் மியூட்டேஷன்ஸ் பத்தி கூட ஒரு ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா இதுவும் மியூட்டேஷனால தான் வருது, பயோகெமிக்கல் மியூட்டேஷன். சார் கண்டிப்பாக பேஜ் நம்பர் 72ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், நோ டவுட். எழுதி வச்சுக்கோங்க. என்ன சார் திடீர்னு இப்படி சொல்றீங்க, மியூட்டேஷனே சிலபஸ் இல்லைன்னு சொல்றீங்க, திடீர்னு இப்படி சொல்றீங்களே கேட்காதீங்க. இது 5th யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா நடத்திருப்பேன். 5வது யூனிட் ஜெனடிக்ஸ் அங்க இருக்கு, இங்கேயும் அதை மென்ஷன் பண்ணிருக்கேன். நல்லா ஞாபகம் 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும். அந்த ஏரியா தான் இந்த ஏரியா. இப்ப எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஏரியா 5வது யூனிட்லயே வரும். டைட்டில் சொல்றேன் பாருங்க. என்ன டைட்டில்? 5வது யூனிட்ல வந்து 2வது யூனிட்ல இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் டைட்டில் பயோகெமிஸ்ட்ல. 5வது யூனிட்ல ஜெனடிக்ஸ்ல ஜெனடிக் டிசார்டர்ஸ், அதுல ஜீன் லெவல்ல நடக்கக்கூடிய டிசார்டர்ஸ். 8வது யூனிட்ல இம்யூனாலஜில இம்யூனோ டெபிஷியன்சி டிசீஸ். இதான் 3 டைட்டில். இந்த 3 டைட்டில் இருந்து ஒரு கொஸ்டின் வரும். மோஸ்ட்லி இதுதான் அந்த கொஸ்டின். நான் இங்க கூட ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லல. பேஜ் நம்பர் 72ல ஜெனடிக்ஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஒரு 1.5 பேஜ் கொடுத்துருப்பேன். அந்த 1.5 பேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். மேக்சிமம் 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். அது என்னன்னு சொல்றேன். ஸோ இப்ப இந்த பிக்சரை பாருங்க. 72 பேஜ் நம்பர் 72ல நான் என்ன சொன்னேன், பயோகெமிக்கல் மியூட்டேஷன் கெமிக்கல் மூலம் ஒரு மியூட்டேஷன் நடந்தா. நான் சொல்ல அதுக்குள்ள மெட்டீரியல் டயக்ராம் இருக்கான்னு தெரியல, நான் பார்க்கல. ஜெனடிக்ஸ்ல இருக்கும் இல்லைன்னா அது சரி. ஜெனடிக்ஸ் நடத்தும் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். எஸ், அது இது இல்ல, ஜெனடிக்ஸ்ல இருக்கும். சரி, பார்த்துக்கலாம். குரோமோசோமல் அபரேஷன் இருக்குது. குரோமோசோம் அபரேஷன் இதுவும் மியூட்டேஷன்ல வரக்கூடிய விஷயம் தான், குரோமோசோமல் அபரேஷன். சரி, பரவாயில்ல. இதுல வந்து என்ன சொன்னா பயோகெமிக்கல் மியூட்டேஷன் பாருங்களேன். இந்த ஃபினைல், அதாவது ஒரு செல் புரோட்டீன் ஃபினைல் அலனைன், சிம்பிளா ஞாபகம் இல்ல, ரொம்ப டீட்டெயிலா அந்த 5வது யூனிட் நடத்தும் போது நான் சொல்றேன். ஃபினைல் அலனைன்ஸ் ஆர் சொல்ல மெட்டீரியல் பாருங்க. பேஜ் நம்பர் 72. Phenyl alanines are converted to the tyrosine. The tyrosine is converted into that ரெண்டு கான்செப்ட் இருக்குது. அதுல ஒண்ணு வந்து அசிட்டோ அசிட்டிக் ஆசிட், இல்லைன்னா வந்து மெலானின் ஃபார்மேஷன். இதுதான். அப்ப நான் இந்த பிக்சர்ல பாருங்க, ஃபினைல் அலனைன், அதாவது சிம்பிளா எழுதுன ஃபுல்லா டைம் ஆகும். ஃபினைல் அலனைன் மெட்டீரியல் மட்டும் பாருங்க. ஃபினைல் அலனைன்ல இருந்து என்ன சொல்லியிருக்கேன், தைரோசின் சொல்லியிருக்கேன். அப்ப இங்க வந்து கேபிட்டல் பின்னா டாமினன்ட் ஜீன் அர்த்தம். இந்த டாமினன்ட் ஜீன் இருந்தா இதுக்கான என்சைம் சிந்தேஸ் பண்ணும். அந்த என்சைம் பேரு ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். இந்த என்சைம் சிந்தேஸ் பண்ணும். சோ the phenylalanines are converted to the tyrosine. முடிஞ்சு வச்சு. சரி சார், இந்த டாமினன்ட் ஜீனுக்கு பதில் இங்க ரிசெசிவ் ஜீனா இருக்குது டியூ டு த மியூட்டேஷன். அப்ப என்ன நடக்கும், திஸ் என்சைம்ஸ் ஆர் cannot synthesized. இது சிந்தசைஸ் ஆகலனா இந்த தைரோசின் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த டிசீஸ் பேரு தான் ஃபினைல் கீட்டோனூரியா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வருஷம் கேட்கிற கொஸ்டின். ஃபினைல் கீட்டோனூரியா. சரியா? ரைட். அடுத்தது தைரோசின்ல இருந்து இதுல ரெண்டு கான்செப்டா சொல்லியிருப்பாங்க. that is அசிட்டோ அசிட்டிக் ஆசிட். அப்ப இங்கே ஜீன் சப்போஸ் டாமினன்ட் ஜீன் இருந்தா ஒரு என்சைம் சிந்தேஸ் ஆகும். அந்த என்சைம் பேரு ஹோமோஜெனடிக்
ஆசிட் ஆக்சிடேஸ். நான் சிம்பிளா எழுதி போடுறேன், நீங்க மெட்டீரியல் பாத்துக்கோங்க. சரியா? அப்ப இதே இது வந்து இது டாமினண்டா இருந்தா சிந்தசிஸ் ஆகும். இதே ஜீன் வந்து ரிசசிவா இருந்தா இந்த என்சைம் சிந்தசிஸ் ஆகாது. சோ அப்ப என்ன நடக்கும்? இந்த தைரோசின் சார், தைரோசின் cannot convert that acid to acetic acid. Yes. Again the டக்குனு ஸ்பீசிஸ் பி உருவாயிரும். கேன்சர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ். இதை மோனிஸ் பண்ணோம். அந்த என்சைம் பேரு ஃபினைல் ஆசிட் ஆக்சிடேஸ். நான் சிம்பிளா எழுதி போடுறேன், நீங்க மெட்டீரியல். சரியா? ரைட். அடுத்தது தைரோசின்ல இருந்து இதுல ரெண்டு கான்செப்டா சொல்லியிருப்பாங்க. that is அசிட்டோ அசிட்டிக் ஆசிட். அப்ப இங்கே ஜீன் சப்போஸ் டாமினன்ட் ஜீன் இருந்தா ஒரு என்சைம் சிந்தேஸ் ஆகும். அந்த என்சைம் பேரு ஹோமோஜெனடிக் ஆசிட் ஆக்சிடேஸ். நான் சிம்பிளா எழுதி போடுறேன், நீங்க மெட்டீரியல் பாத்துக்கோங்க. சரியா? அப்ப இதே இது வந்து இது டாமினண்டா இருந்தா சிந்தேஸ் ஆகும். இதே ஜீன் வந்து ரிசசிவா இருந்தா இந்த என்சைம் சிந்தசிஸ் ஆகாது. சோ அப்ப என்ன நடக்கும்? இந்த தைரோசின் சார், தைரோசின் cannot convert that acid to acetic acid. அப்ப இந்த டிசீஸ் பேரு இங்க என்ன சொன்னேன்? ஃபினைல் கீட்டோனூரியா சொன்னேன். எங்க இந்த இடத்துல. இங்க என்ன டிசீஸ்னு சொன்னா அல்கப்டனூரியா. அடுத்த டிசீஸ். இது ஃபர்ஸ்ட் டிசீஸ், இது செகண்ட் டிசீஸ், அல்கப்டனூரியா. சரியா? ரைட். அதே டைரோசின்ஸ் தட் அமினோ ஆசிட்ஸ் இட்ஸ் கன்வெர்ட் தட் 3,4 டைஹைட்ராக்சிஃபினைல் அலனைன். இதுதான் வந்து என்ன நடக்கும்னா நார்மலா வந்து கன்வெர்ட் டாமினன்ட் இருந்தா பிரச்சனை இல்லை. இதே இது ரெசிசிவா இருந்தா இப்படி. என்னது டாமினன்ட் இருந்தா மெலானின் பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகும். டாமினன்ட் இருந்தா மெலானினுடைய பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகும். டாமினன்ட் இல்ல சார், இது ரெசிசிவா இருக்குது, ஸ்மால் சி இருக்குன்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டிசீஸ், தட் இஸ் கால்ட் அல்பினிசம். அப்ப இது மூணாவது டிசீஸ். டிஆர்பி நோட் பண்ணிக்கோங்க. ஃபினைல் கீட்டோனூரியா, அல்கப்டனூரியா, அல்பினிசம். இந்த மூணு கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும். மேக்சிமம் எது வரும்னு கேட்டா நான் சொன்ன பாத்தீங்களா 3 என்சைம், அதுதான். சரியா? 2019 இந்த ஹோமோஜெனடிக் ஆசிட் இது கேட்டிருந்தாங்க. ரைட். ஸோ இது பிக்சர் வந்து ரியல், இதோட பிக்சர் எல்லாமே இருக்கு, சார்ட் எல்லாம் இருக்கு. அது 5th யூனிட் நடத்தும் போது சொல்லுவேன். ரைட். ஸோ இது ஏன் இங்க வந்து இப்ப சொல்றீங்க சார்னு கேட்டா அப்ப இது எல்லாமே கெமிக்கல் தான். அதான் பயோகெமிக்கல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பயோகெமிக்கல் மியூட்டேஷன்ல இந்த ப்ராப்ளம் வந்தா இந்த இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்து ஜீன் மியூட்டேஷன். ஸோ ஜீன் மியூட்டேஷன்ல இதுல மெயினா வந்து the change occurs in the chemical or the structural composition of the gene. That's gene mutation சொல்றோம். So இதுல particular point, for example chromosome ஒரு particular pointல நடந்தா அதுக்கு ஒரு point mutation சொல்றோம். Cell pictureல maybe the gene mutation is caused by the chemical changes. DNA ல ஏதாவது chemical அந்த adenine guanine cytosine thymine chemical changes நடக்கும். Maybe அதுல chemical changes என்னன்னா ஏதாவது additionally ஏதாவது ஒரு நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகும், இல்லனா நைட்ரஜனஸ் பேஸ் ஃபார்ம் ஆகும், உருவாகும், இல்லனா டெலிஷன் ஆகும். இதுதான் பிரச்சனை. சோ ரேண்டமா தான் நடக்கும் ஜீன் மியூட்டேஷன். ஜீன் மியூட்டேஷன் ஜெனரலி வெரி ஆஃபன்லி த ப்ரொடியூஸ் த ரிசசிவ் ஜீனால தான் இந்த மியூட்டேஷன் நடக்கும். டாமினன்ட் மியூட்டேஷன்ஸ் அக்கர்ஸ் பட் ரேர். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், டாமினன்ட் மியூட்டேஷன்னால ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் பேர் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். ஹண்டிங்டன் கோரியா. இது 5th யூனிட்ல 5th ஜெனடிக்ஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணி இது மீட் பண்ணிக்கோங்க. ஹண்டிங்டன் கோரியா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுதான் டிஆர்பி क्वेश्चन 5th யூனிட் ஜெனடிக்ஸ்ல இருக்கும். இது இங்க கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம என்ன நினைப்போம், ரிசசிவ் ஜீன்னால தான நோய் வரும், டாமினன்ட் ஜீன்னால நோய் வருமா? நோய் வரும். அதான் ஹண்டிங்டன் கோரியா 12th புக்ல கூட இருக்குது. சரி, ரைட். சோ பாத்துக்கலாம். So the mutations அதான் இதே இது டாமினன்ட்னால, பட் ரிசசிவ் டாமினன்ட் வந்து வெரி ரேர். But mutation produce a recessive gene, the characters are not expressed immediately. So most of the mutations are harmful தான் சார். அக்கா அப்ப மியூட்டேஷனாவே மோசம் கிடையாது, சில யூஸ்ஃபுல்லாவும் இருக்குது. Some mutation the several times the back mutation also will occur. சில மியூட்டேஷன் வந்து டெத், அனிமலோ இல்ல ஆர்கானிசம் டெத் ஆயிரும், அதான் lethal mutation சொல்லுவோம். சரியா? So gene will be induced that other genes to mutant. அதுதான் மியூட்டாட்டார் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சிங்கிள் ஜீன்
to undergo that different mutation, that gene we are called as a multiple gene அப்படின்னு சொல்றோம். அந்த ஜீன் பேர் தான் என்னதுன்னா multiple genes, right? So mutation will be comparatively it's ரொம்ப சிலது வந்து ரேரா நடக்குது. The rare in the case of the mutation, the rare it influence that environmental factors. சில mutation வந்து environmental factorனால வரும், maybe x-rays, temperature அந்த மாதிரி. The mutation can be occurs at that any stage of the life. So mutation நம்ம எந்த even that embryonic stageல இருந்து up to death வரைக்கும் எந்த ஸ்டேஜ்னால அந்த அனிமல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பதான் நடக்கும், அப்பதான் நடக்கும், இந்த ஸ்டேஜ்ல தான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் த ஜீன் மியூட்டேஷன். மாலிகுலர் பேசிஸ் அப்படிங்கிறது the change occurs in that sequence of the nitrogenous base. அதான் மெயினா நைட்ராஜனஸ் பேஸ்ல நடக்கக்கூடியதான். இதுல ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், இதுல ஒரு பெருசா ஒன்றும் கிடையாது. பேசிக் ஒரு காலத்துல இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ் மியூட்டேஷன்ல கேட்டாங்க, இது ரொம்ப கேட்கறது இல்ல. இருந்தாலும் அடுத்து மேபி சிலபஸ் அப்கிரேட் பண்ணா இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் படிச்சுக்கோங்க இதான். சரியா? ஏன்னா மியூட்டேஷன் பார்க்கும்போது நேச்சுரல் செலக்ஷன் பார்க்கும்போது இது எல்லாமே இதுவும் அதுல இன்க்ளூட் ஆகும். அதுக்காக இவ்வளவு விஷயம் சொல்றேன். மாலிகுலர் பேஸ் ஆஃப் த ஜீன் மியூட்டேஷன்ல இதுல வந்து 5 டைப்ஸ் இருக்கு சார். டெலிஷன், இன்சர்ஷன், இன்வர்ஷன், சப்ஸ்டிடியூஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். பேஜ் நம்பர் 75ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. ரொம்ப அதுல ரொம்ப போட்டு அதுல ஒரு அந்த பிக்சரை மட்டும் பாருங்க. டெலிஷன் அப்படின்னு என்ன மீனிங் இந்த இருக்கு பாருங்க. டெலிஷன் என்ன? a portion of the chromosome will be deleted. இந்த பாருங்க, இந்த ரெட் கலர்ல இங்க சொல்லியிருக்கேனா, இது அப்படியே டெலிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. a loss of one or more nucleotides, that is called deletion. Insertion என்ன மீனிங்? இந்த இன்வர்ஷன் டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து இந்த இருக்கு. அதாவது அடிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் நியூக்ளியோடைட்ஸ். இங்க வந்து டெலிஷன் ஆகுது, இது வந்து என்ன செய்யுது, எக்ஸ்ட்ரா வந்து அடிஷன் ஆகுது, அது இன்சர்ஷன். இன்வர்ஷன் என்னன்னா the revision of the base sequences. ரிவிஷன் பை தட் அப்படியே மாறிடும். சரியா? இதுல சப்ஸ்டிடியூஷன் சார், இதுல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். நிறைய எக்ஸாம்பிள் இங்க சும்மா டெலிஷன் அடிஷன் அதுல கொஸ்டின் வராது. இந்த சப்ஸ்டிடியூஷன்ல தான் கொஸ்டின் வரும். சரியா? இது என்ன சார் அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன். இதுல கொஸ்டின் நிறைய எக்ஸாம்பிள் இந்த ஏரியால தான் கொஸ்டின் வருது. ஓகே, லிசன். இதுல வந்து 2 டைப் இருக்கு சார். சரியா? சப்ஸ்டிடியூஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு என்னன்னா டிரான்ஸ்வர்ஷன் அண்ட் டிரான்சிஷன். நல்லா சென்டென்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்வர்ஷன் அண்ட் டிரான்சிஷன் ரெண்டுமே. 1 minute சார். டிரான்ஸ்வர்ஷன் அண்ட் டிரான்சிஷன். இது என்ன சார் டிரான்ஸ்வர்ஷன் அண்ட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றீங்களா சார் கேட்டா, இதுல டிரான்ஸ் நல்லா கவனிங்க. டிரான்ஸ்வர்ஷன், இது டிரான்சிஷன். டிரான்ஸ்வர்ஷன் மீன்ஸ் என்னன்னா, முதல் டிரான்சிஷன் சொல்றேன், அடுத்த டிரான்ஸ்வர்ஷன் சொல்றேன். டிரான்சிஷன், that is purine is replaced by another purine or pyrimidine replaced by another pyrimidine. இவ்வளவுதான் சார். இது பியூரின் என்ன பைரிமிடின் என்ன தயவுசெய்து என்ன கேட்டுறாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியில்லை அதையும் சொல்லணுமா சார் சொல்றேன். பியூரின்னா அடினைன் குவானைன் இஸ் எ பியூரின், சைட்டோசின் தைமின் இஸ் எ பைரிமிடின். அப்படின்னு என்ன சொல்ல வரான்? இந்த பியூரின் இஸ் ரீப்ளேஸ்ட் பை அனதர் பியூரின். ஒரு அடினைன் இருக்கிற இடத்துல குவானைன் வரலாம், குவானைன் இருக்கிற இடத்துல அடினைன் வரலாம், இல்ல சைட்டோசின் இருக்கிற இடத்துல தைமின் வரலாம், தைமின் இடத்துல சைட்டோசின் வரலாம். இதுக்கு பேர் தான் டிரான்சிஷன். புரிஞ்சிருக்கும். பியூரின் இஸ் ரீப்ளேஸ்ட் பை பியூரின் ஆர் பைரிமிடின் இஸ் ரீப்ளேஸ்ட் பை பைரிமிடின். சரி சார், டிரான்ஸ்வர்ஷன் அப்படின்னு என்ன சார்னு கேட்டா, பியூரின் இஸ் ரீப்ளேஸ்ட் பை பைரிமிடின், பைரிமிடின் ரீப்ளேஸ்ட் பை பியூரின். இப்ப இது எப்படி தெரியுமா? இந்த சைட்டோசின் இஸ் ரீப்ளேஸ்ட் பை குவானைன், அடினைன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை தைமின். டோட்டலாவே மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்சிஷன் ஒரே வேர்டா தெரியுது, டிரான்ஸ்வர்ஷன் இது ஒரு வேர்டு தான், இருந்தாலும் 2 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது ஒரே இதுன்னா பியூரின் பியூரின், பைரிமிடின் பைரிமிடின், இது பியூரின் அண்ட் பைரிமிடின் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் இந்த 2 வார்த்தை தான், இந்த 2 வார்த்தை தான். டிரான்சிஷன்
டிரான்ஸ்வர்ஷன், அடுத்த 2 ஆப்ஷன் என்ன இருக்கும் தெரியுமா? டிரான்ஸ்லோகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன். நான் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? அது வேற அந்த வேர்டு. டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், என்னத்தையாவது இந்த மாதிரி கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ரைட். சோ அப்ப இதான் 2 விஷயங்கள். நெக்ஸ்ட் டிரான்சிஷன், இட்ஸ் காஸ்ட் த ஃபாலோயிங் ஃபேக்டர். அதுல வந்து டாட்டாமரிசம், பேஸ்டு அனலாக் மியூட்டேஷன் ஆர் டிஅமினேஷன் அப்படின்னு சொல்றோம். பேஸ்டு அனலாக் மியூட்டேஷன் அப்படின்னா டாட்டாமரிசம்ஸ் எல்லாமே ஒண்ணுனா பார்ப்போம். டாட்டாமரிசம் இதுல பேஜ் நம்பர் 76ல இருக்கும். இதுல வந்து certain chemicals are exist in that more than one chemical forms. diagram இருக்கானு பாக்கேன். டாட்டாமரிசம், chromosomal aberration, numerical and structural duplication. Okay, சொல்லலாம். duplication, translocation. ரைட். இதுல எக்ஸாக்டா பிக்சர்ல போர்டு கேட்போம். சரி, listen. Tautomerism, certain chemicals are exist more than one chemical forms. These chemicals are tautomers. This phenomena we are called as tautomerism. இது ஒண்ணு இல்ல, it shift that electron or protons. இப்ப நார்மல் டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும். என்னது இப்ப சொன்ன பாத்தீங்களா? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். அப்ப அடினைன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை தைமின், தைமின் இஸ் குவானைன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை சைட்டோசின். அந்த மாதிரி இதான் சாக்காஃப் ரூல். சரியா? சோ இதுல டாட்டாமரிசம் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தைமின், குவானைன் மாறி மாறி, சைட்டோசின், அடினைன், அடினைன், சைட்டோசின், குவானைன், தைமின், இந்த மாதிரி மாறி மாறி அமைஞ்சிடும். சரியா? இதுதான் வந்து டாட்டாமரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பேஸ் அனலாக். இது என்ன சார் புதுசா இருக்கு? பேஜ் நம்பர் 76ல பாருங்க. பேஸ் அனலாக். certain chemicals are similar to the base of DNA. அது என்ன சார் பேஸ் ஆஃப் டிஎன்ஏ? இப்ப பேஜ் நம்பர் 76ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. பேஸ் அனலாக்னு சொல்லிட்டு ஃபிகர் நம்பர் 9.6 பாருங்க. நார்மல் ஜீன்ல அங்க என்ன சொல்லிக்க பாருங்க. ஒரு டிஎன்ஏ சீக்வன்சஸ் அடினைன், தைமின். ஒரு கண்டிப்பா ஒரு அடினைன் தைமின் தான் பேர் ஆகும், உங்களுக்கு தெரியும். அது மாதிரி குவானைன், சைட்டோசின் அப்படி நிறைய இருக்கு. சரியா? சோ இதுல இப்ப இந்த தைமின் மாதிரி என்ன செய்யும்னா ஒரு கெமிக்கல், அதுதான் வந்து 5 இந்த சொல்றேன், பின்னாடி சொல்றேன் என்னன்னா. ஆக்சுவலா தைமின் கிடையாது, தைமின் மாதிரியே உள்ள ஒரு டூப்ளிகேட்னு வச்சுக்கோங்களேன். certain chemicals are similar to the base, nitrogenous base of the DNA. This chemical we are called as base analog. அதுதான் பேஸ் அனலாக்னு சொல்றாங்க. இது வந்து 5-bromouracil. சரியா? சோ அனலாக் ஆஃப் த தைமின். தைமினுக்கு பதில் இந்த 5-bromouracil, அது BU அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து டூப்ளிகேட், இது ஒரிஜினல் தைமின் கிடையாது. இந்த மாதிரி இது பார்த்தா பேஸ் அனலாக். இதுவும் ஒரு டைப் ஆஃப் மியூட்டேஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டிஅமினேஷன், அதுலயே மீனிங் இருக்கு. பயோகெமிஸ்ட்ல படிச்சிருப்போம். சரியா? some chemical substance such as nitrous oxide, உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு மியூட்டாஜன். it causes the transition of the mutation through the removal of amino group. அதாவது அமினோ குரூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமினோ குரூப்பை போய் என்ன செஞ்சிரும்னா ரிமூவ் பண்ணிருமா. அதுக்கு அதுலயே பேர் இருக்கு பாருங்க, டிஅமினேஷன். அதுதான் டிஅமினேஷன் சொல்றோம். ஃப்ரம் தட் அடினைன் அண்ட் சைட்டோசின். ஏன்னா அடினைன் சைட்டோசின்ல உள்ள அமினோ குரூப்பை ரிமூவ் பண்ற மாதிரி, அது டிஅமினேஷன். டியூ டு த டிஅமினேஷன், த டிரான்சிஷன் ஆஃப் தட் adenine thymine pair and into guanine cytosine pair, it will be takes place. அது தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி அடுத்தது வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. ஃப்ரேம் ஷிஃப்ட்னா இது எப்படின்னா டோட்டலா பேஜ் நம்பர் 77ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. நான் சொல்ல அந்த டயக்ராத்தை மட்டும் பாருங்க. a change in that a reading frame, அவ்வளவுதான். இதான் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். அது என்ன சார்? நான் சொல்ல டயக்ராத்தை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் இருக்கு ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்ல. அதுல பாருங்க தைரோசின், அதுல அந்த TACGAA அப்படின்னு இருக்கும் பாருங்க. அப்ப அதுல அமினோ ஆசிட், ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் தைரோசின், அடுத்தது GLUன்னு கிளைசின் நினைக்கிறேன். அடுத்து தைரோசின் இருக்கு, அடுத்தது கிளைசின் இருக்கு. இல்ல அது குளுக்கோகானா, அது கிளைசின் வந்து GLY தான். குளுக்கோகான் என்ன சொல்லுவோம்? GLU என்ன சொல்லுவோம்? குளுட்டமைன். யா வெரி குட், குளுட்டமைன். இது கிளைசின், அதுக்கு அடுத்து லைசின் இருக்கு பாருங்க. சோ அப்ப அடுத்த பிக்சர்ல பாருங்களேன். அடுத்த பிக்சர்ல
கரெக்டா அந்த மூணாவது அஞ்சாவது அமினோ ஆசிட்ஸ் மட்டும் மாறி இருக்கும் பாருங்க. மூணாவது அஞ்சாவது அப்படியே இங்க உள்ள லைசின் மூணாவது பொசிஷனுக்கு வரும், மூணாவது உள்ள அந்த தைரோசின் வந்து அஞ்சாவது பொசிஷன்ல வரும். அடுத்த டயரத்தை பாருங்க. சோ இதுக்கு பேர் தான் ஃப்ரேம் ஷிஃப்ட். ஒரு இடத்துல உள்ள அமினோ ஆசிட் சீக்வன்சி இன்னொரு அந்த அது என்ன சொல்றது ட்ரிப்ளெட் கோடான்ஸ் அது அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும். இதுக்கு பேர் தான் நம்ம ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்தது இன்டியூஸ்டு மியூட்டேஷன். நான் ஏற்கனவே இதை பத்தி லைட்டா சொன்னேன், இருந்தாலும் இப்ப இந்த இடத்துல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இட்ஸ் ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ்டு பை தட் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் தட் ப்ராசஸ். அதுதான் இன்டியூஸ்டு மியூட்டேஷன். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் த மியூட்டேஷன் மியூட்டாஜெனிசிஸ். இன்டியூஸ்டு மியூட்டேஷன் யார் ஞாபகம் வரணும்? முல்லர். ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் தி இன்டியூஸ்டு மியூட்டேஷனாவே முல்லர் தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள்ல கேட்ட கொஸ்டின். நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? மியூட்டேஷனா போர்டு யூகோ டிவிரிஸ் கிடையாது. இன்டியூஸ்டு மியூட்டேஷன் முல்லர். சரியா? அதுல மெயினா ஒரு ட்ரோசோபிளால தான் இந்த நிறைய ஆராய்ச்சி செஞ்சாரு. எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன், எக்ஸ்ரே மூலம் தான் செஞ்சாரு. சரியா? ரைட். வாட் ஆர் த மியூட்டாஜென்ஸ் பார்ப்போம். இது ஏற்கனவே பார்த்ததான், திரும்ப அதே தான். லாட் ஆஃப் ஃபேக்டர் இஸ் தட். ரேடியேஷன் பொறுத்தவரை எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா, காமா, யூவி, ஐஆர் ரேஸ் இதெல்லாம். கெமிக்கல் பொறுத்தளவு மஸ்டார்ட் கேஸ், நைட்ரஸ் ஆசிட், ஃபார்மால்டிஹைட், காஃபின் அண்ட் கோல்சிசின். காஃபின்லாம் இருக்கு பாருங்க. அடிக்கடி காஃபில நிறைய குடிக்க கூடாது. காஃபில ஃபுல்லா காஃபின் இருக்கும். அதெல்லாம் கெமிக்கல்ஸ் சார். அதெல்லாம் ரொம்ப குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன சார் எதையுமே குடிக்க கூடாதுன்னு என்னத்தை தான் குடிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. டெம்பரேச்சர் ஆல்சோ ஒன் ஆஃப் த மியூட்டாஜெனிக் ஏஜென்ட். ரேடியேஷன் உண்டு. ரேடியேஷன் உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ போய் டேமேஜ் பண்ணும். சென்சிட்டிவ் டு த ரேடியேஷன், டிஎன்ஏ மாலிகுல்ஸ். சரியா? ஸோ அதுவும் ரிலேட்டட் உள்ளதான். தைமின் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் டு த ரேடியேஷன் சார். அடினின், குவானின், சைட்டோசின், தைமின்ல இந்த தைமின் தான் ரொம்ப மோசம். அந்த கொஞ்ச நேரம் முன்னாடி வந்த பேசனால கூட தைமினை தான் அஃபெக்ட் பண்ணும். Large dust, its ionizing radiations caused by thymine and uracil cytosine. Ionizing radiations are வந்து depolarization of the DNA molecules are collapse பண்ணிடும். DNA will be replication maybe it's prevented. அதுலயும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுல ரெண்டு ஹைபாத்தீசிஸ், இதெல்லாம் சும்மா லைட்டா ரீட் பண்ணி விடுங்க சார். எக்ஸ்பிளைன் த ரேடியேஷன் ஆஃப் த ஜீன். அதுல டைரக்ட் ஹிட் தியரின்னு ஒன்று இருக்கு. அது அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் டைரக்ட்லி டு அஃபெக்ட் and that change the chemical composition of gene அப்படின்னு சொல்றாங்க. இன்டைரக்ட் ஹிட்னா the effect of the agent to influence the gene through the cytoplasm மூலம். அதாவது டைரக்ட் ஹிட்னா நேரடியா ஜீனே போய் அந்த கெமிக்கல் அஃபெக்ட் பண்ணும் சார். இன்டைரக்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து சைட்டோபிளாஸ்ம் மூலம் அதை அஃபெக்ட் பண்ணுமா. இதான் உள்ள விஷயங்கள். சரியா? ரைட். அடுத்தது குரோமோசோமல் ஆபரேஷன். குரோமோசோமல் ஆபரேஷன் தான் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா? குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குரோமோசோம் ஆபரேஷன். இதை நம்ம பிளாய்டி பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஜெனடிக்ஸ்ல படிப்போம். ஸோ இந்த சேஞ்ச் இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்புல மாறலாம், இல்லைன்னா நம்பர்ல மாறலாம். குரோமோசோம்ஸ் சேஞ்ச் இந்த நம்பர் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ல தான் டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன் சொல்லியிருக்கோம். டெலிஷன் பேஜ் நம்பர் 79ல டயக்ராம் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே அங்கேயும் பார்த்தோம். சரியா? டெலிஷன், மியூட்டேஷன் அது எல்லாமே. ரைட். ஸோ இதுல மெயினா வந்து டெலிஷன்னா ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன விஷயம் தான் சார், புதுசா ஒண்ணும் கிடையாது. லாஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஜீன் ஃப்ரம் த குரோமோசோம்ஸ். பர்டிகுலரா இங்க உள்ள போர்ஷன் மட்டும் டெலிட் ஆயிரும். டூப்ளிகேஷன்னா இங்க ஒரு போர்ஷன் அப்படியே 2 தடவை டூப்ளிகேட் ஆயிரும். The particular set of the gene is present in the double dose அப்படின்னு சொல்றது. That also play important role for evolution அப்படின்னு சொல்றாங்க. இன்வர்ஷன்னா அப்படி இந்த இருக்கு பாத்தீங்களா? இன்வர்ஷன் இங்க இருக்கு பாருங்க. இங்க உள்ள இது இங்க உள்ளது எல்லாம் இங்க போயிடும், இங்க உள்ளதெல்லாம் ஜீன் இங்க வந்துடும். இது பேர் தான் இன்வர்ஷன். அங்க நோ லாஸ் நோ கெயின் ஃபார் ஜீன். ஒரே இடத்துல மூவ் ஆகும், அவ்வளவுதான். பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த குரோமோசோம் will be broken and attached to that same chromosome in the inverted position. அதே குரோமோசோம்ல அப்படி இன்வெர்ட் ஆயிரும் சொல்றாங்க. டிரான்ஸ்லோகேஷன் இது எப்படின்னா the chromosome segment will be exchange between the two chromosomes. இந்த ரெண்டு குரோமோசோம், இந்த குரோமோசோம்ல இருந்து இங்க வரும், இந்த குரோமோசோம்ல இருந்து இங்க வரும். இது எப்படின்னா ஒரே குரோமோசோம்குள்ள எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இது ரெண்டு குரோமோசோம்குள்ள நடக்கும். இதான் அதுல உள்ள விஷயங்கள். சரியா? அதுக்கு தான் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது that also play important role for that evolution. The new maybe it's to produce a new combination of the gene, the new varieties are produced. தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது சேஞ்ச் இன் த குரோமோசோம் நம்பர்ல குரோமோசோம் சேஞ்ச் ஆனா சார், இதை பத்தி ரொம்ப டீட்டெயில் நான் ஜெனடிக்ஸ்ல நடத்திருப்பேன் சார். இருந்தாலும் நான் இதை ஜெனடிக்ஸ்ல வராதவங்க அப்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். கண்டிப்பா பிளாய்டில இருந்து ஒரு கொஸ்டின் வரும், இங்க கிடையாது, ஜெனடிக்ஸ் தான். ரொம்ப சிம்பிள், அதெல்லாம் மிஸ்டேக்கே பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக இங்கே நான் சொல்லலை, ஏன்னா ஜெனடிக்ஸ்ல ரொம்ப டீட்டெயிலாக சொன்னவாங்க. இப்போ நான் லைட்டாக மட்டும் சொல்றேன். ஜெனடிக்ஸ் வரும்போது திரும்ப நான் நடத்தவங்களுக்கும் திரும்ப அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
அதாவது சேஞ்ச் இன் த செட் ஆஃப் த குரோமோசோம் ஆர் த நம்பர் ஆஃப் த குரோமோசோம் இன் த வித் இன் த செட். இல்ல ரெண்டு டைப் இருக்கு, யூப்ளாய்டி அண்ட் அன்யூப்ளாய்டி அப்படின்னு ரெண்டு இருக்கு சார். யூப்ளாய்டி அண்ட் அன்யூப்ளாய்டி. சரியா? ரொம்ப டீட்டெயில் அங்க இல்ல. சரி, கொஞ்சம் இல்லைன்னா நான் அந்த ஏரியா வேணா லைட்டா எடுக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5வது யூனிட் தேடணும் எதுல இருக்குன்னா, இன்ட்ராக்ஷன் பார்ட் 2ல இருக்குமா, பார்ட் 3ல இருக்குமான்னு தெரியல. டூப்ளிகேஷன்ஸ் ரா மெட்டீரியல், அந்த இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் சொன்ன பாத்தீங்களா, இந்த பினைல் கீட்டோனூரியா, அல்பினிசம், ஆல்கப்டினூரியா, இதான் அந்த சார்ட். இது அந்த சார்ட் வரும்போது நான் சொல்றேன் நெக்ஸ்ட். எக்ஸ்ட்ரா ப்ரமோஷன். சரி, ஓகே. இதுல தேடணும், ஏதாவது இருக்கும், இது யூனிட்ல இருக்கும், அது நம்ம அந்த யூனிட் நம்ம பார்த்துக்கலாம், போர்டுக்கு வந்துடும். சரி, லிசன். இதுல வந்து பிளாய்டி, சிம்பிளா நான் போர்டு வச்சு சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து என்ன சொல்லணும்னா, பிளாய்டி பிளாய்டினா சடன், அதாவது நம்பர் ஆஃப் குரோமோசோம் வில் பி சேஞ்ச்டு. அதை நம்ம என்ன சொல்லணும்னா பிளாய்டி அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுல தான் ரெண்டு டைப் சொல்றோம், ரெண்டு டைப். ஓகேவா? ஒன்னு வந்து என்னன்னா யூப்ளாய்டி, இன்னொன்னு வந்து அன்யூப்ளாய்டி. ஓகேவா? யூப்ளாய்டி அண்ட் அன்யூப்ளாய்டி. யூப்ளாய்டி அப்படின்னா யூ அப்படின்னு என்னன்னா என்டையர் செட் ஆஃப் த குரோமோசோம் வில் பி சேஞ்ச். அவ்வளவுதான் சார். ரொம்ப லைட்டா தான் சொல்லுவேன், ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறது இல்ல. ஏன்னா இது எல்லாமே 5th யூனிட் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். யூப்ளாய்டின்னு என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. என்டையர் செட் வில் பி சேஞ்ச்டு. யூப்ளாய்டின்னு என்ன மீனிங்னா என்டையர் செட் வில் பி சேஞ்ச்டு. ஓகேவா? அப்ப இந்த சேஞ்ச் இந்த குரோமோசோம் செட், அப்ப இது எப்படி, அது என்ன சார் சிலர் புரியாதன்னு சொல்றேன் பாருங்க. என்டையர் செட், இப்ப இது என்னது ஹாப்ளாய்டு, என் வந்து ஹாப்ளாய்டு. இன்னொரு ஹாப்ளாய்டு சேர்ந்தா என்ன ஆயிரும்? டிப்ளாய்டு. இன்னொரு ஹாப்ளாய்டு சேர்ந்தா என்ன ஆயிரும்? ட்ரிப்ளாய்டு. இன்னொரு ஹாப்ளாய்டு சேர்ந்தா என்ன ஆகும்? டெட்ராப்ளாய்டு. அப்ப இது நான் ஒரு ஹியூமன் எடுத்துக்கோங்களேன். இது 23 குரோமோசோம்னா இது 23 குரோமோசோம். அப்ப 2n எவ்வளவு? 46 குரோமோசோம். 3n எவ்வளவு? அப்படியே திரும்ப 23 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றேன்? the entire chromosome will be changed. ஹாப்ளாய்டு, டிப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, பென்டாப்ளாய்டு, ஹெக்ஸாப்ளாய்டு, அப்படி போயிட்டே இருக்கும், நிறைய போயிட்டே இருக்கும். அத 2n plus n, 3n, 4n, 5n, 6n அப்படி போயிட்டே இருக்கும். சரியா? இது வந்து பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஆட்டோ பாலிப்ளாய்டி அப்படின்னா the chromosome set it's derived from the same species. No new genes will be occurs. Auto polyploidy. Allo polyploidy the chromosome set derived from the different species. அங்க என்ன சொன்னேன்? Same species. அப்ப different species போது new gene will be occurs into that. Okay, right? தெரிஞ்சுக்கோங்க. இதுல origin of polyploidy polyploidy conditions arise from that chromosomal அதாவது abnormality of the cell division. ஏன் சார் இப்படி வருது அப்படின்னு கேட்டா, ப்ராப்பரா செல் டிவிஷன் நடக்காது, அதான் பிரச்சனை. சரியா? எப்படி சார் ப்ராப்பரா எப்படி சார் நடக்காது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. அப்ப மியாசிஸ் நடக்கும்போது என்ன நடக்கணும்? ஒரு ஹாப்ளாய்டாவும் ஒரு ஸ்பெர்மோ வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஹாப்ளாய்டாவும் அடுத்த ஸ்பெர்மும் ஹாப்ளாய்டாவும் ஃபார்ம் ஆகணும். ஒரு எக்குனா அப்படி இப்படி ஃபார்ம் ஆகாம என்ன செஞ்சிடும்? இர்ரெகுலர் மியாசிஸ் நடக்கும். ஒரே டிப்ளாய்டு அப்படியே ஒரே ஸ்பெர்ம்ல வந்துடும், இந்த ஸ்பெர்ம்ல எதுவுமே இருக்காது, நில். சரி சார், அப்ப இந்த ஸ்பெர்மும் ஒரு நார்மல் எக்கும் கனெக்ட் ஆனா என்ன ஆகும்? 3n வந்துடும். இதுதான் பிரச்சனை. 3n, இது 2n வந்தா 4n, ட்ரிப்ளாய்டி, டெட்ராப்ளாய்டி, பென்டாப்ளாய்டி, ஹெக்ஸாப்ளாய்டி அப்படி வரும். சோ இதுதான் யூப்ளாய்டி. இந்த யூப்ளாய்டி என்டையர் செட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்யூப்ளாய்டி. சரியா? இது என்ன சார் அன்யூப்ளாய்டி அப்படின்னு சொன்னா, அங்க என்ன ஒரு நிமிஷம், இங்க என்ன சொன்ன? என்டையர் செட் வில் பி சேஞ்ச்டு. இங்க என்ன சொல்ல போறோம் தெரியுமா? அன்யூப்ளாய்டி within the set it will be changed. அதான் உள்ள விஷயம். அதாவது அந்த செட்டுக்குள்ளேயே சேஞ்ச் ஆகும், within the set. புரியும்படி சொல்றேன் பாருங்க. இப்ப 2n இருக்கு பாத்தீங்களா, இது 46 குரோமோசோம். 46 குரோமோசோம்ல பிளஸோ மைனஸோ ஒரு குரோமோசோம் கூடலாம், ஒரு குரோமோசோம் குறையலாம். இங்க என்ன சொன்ன பாத்தீங்களா?
46 குரோமோசோமோட ஒரு எண் சேர்ந்தா அப்படியே 23 குரோமோசோம் ஆட் ஆகும். இங்க அப்படி கிடையாது. ஒரு குரோமோசோம் கூடலாம் குறையலாம். இதுக்கு பேர் தான் அன்யூப்ளாய்டு. சோ இதுலதான் வந்து லாஸ்ட் த ஆரிஜின் ஆஃப் த ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ். ஓகே, நீங்க மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 81ல நான் கீழே சில ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருப்பேன். இதெல்லாம் 5ஆம் யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம் சார். இருந்தாலும் நம்ம இதுல எழுதியிருக்கேன், ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா 21st ட்ரைசோமி. அப்ப 21வது குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்ப மொத்தம் ஒரு மனுஷனுக்கு 46 தான் இருக்கணும். இவனுக்கு 47 இருக்கும். 18 ட்ரைசோமில 18வது குரோமோசோம்ல ஒன் மோர் குரோமோசோம் வில் பி ஆடட். சரி, அது மாதிரி பட்டாவ் சிண்ட்ரோம், அது வந்து 13 குரோமோசோம். கிளைன்ஃபெல்டர், இது 6 குரோமோசோம். மேல உள்ளது ஃபுல்லா ஆட்டோசோம். கிளைன்ஃபெல்டர் வந்து 44 பிளஸ் XX தான் இருக்கணும். சரி, XY இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு X இருக்கிறது. இது மேலுக்கு வரக்கூடியது. டர்னர் சிண்ட்ரோம் யாருக்குன்னா ஃபீமேலுக்கு வரக்கூடியது. ஃபீமேலுக்கு எப்படி இருக்கணும்? 44 ஆட்டோசோம், 2 X குரோமோசோம் இருக்கணும். அதுக்கு பதில் ஒரு X குரோமோசோம் தான் இருக்கும். Instead of the 46, that female 45 chromosome is there. So இதுதான். அப்ப இது எல்லாமே என்ன சார் கேட்டா சிண்ட்ரோம், டிசீஸ், நோய், ஜெனடிக் டிசீஸ். இது ஒண்ணுமே செய்ய முடியாது. எதுவுமே நம்ம செய்ய முடியாது. சோ அப்ப இந்த டிசீஸ் ஃபுல்லா நீங்க இந்த 9 சொல்றோம்ல, தேர்ட் ஜெண்டர், அவங்க தான் இது. சரியா? இதுல செக்ஸுவலி இட் வில் பி டிஃபரன்ஸ் இன்டு தட். ஓகே, இது ஆட்டோசோம்லயே நடக்கலாம், செக்ஸ் குரோமோசோம்லயே நடக்கலாம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். சோ இதுல என்ன நம்ம மோனோசோமி, இதுல அன்யூப்ளாய்ட்லயே பாருங்க, நல்லா கவனிங்க. மோனோசோமி அப்படின்னு என்ன சார்? 2n-1. அப்ப இது என்ன சார்? 2n-1 46 குரோமோசோம் பதிலாக ஒரு -1, அவங்களுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 45. இதுதான் நம்ம என்ன சொன்னோம்? டர்னர் சிண்ட்ரோம். அப்ப இது பேர் தான் மோனோசோமி. சரியா? அது எது? மோனோசோம் நிறைய சொல்லலாம் நம்ம. மோனோசோமி. இது நல்லிசோமின்னா 2n-2. இதெல்லாம் டிஆர்ல கேட்ட கொஸ்டின் சார். இது நல்லிசோமி. பாலிசோமி அப்படின்னு என்னது? 2n, அது வந்து பிளஸ். ஒரு குரோமோசோம் ஆட் ஆகலாம், 2 குரோமோசோம் ஆட் ஆகலாம், 3 குரோமோசோம் ஆட் ஆகலாம். தட் இஸ் வி ஆர் கால்ட் as a பாலிசோமி. சோ மோனோசோமி, நல்லிசோமி, பாலிசோமி. டிஆர்ல கேட்டிருக்காங்க. டயட் லெக்சர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? நம்ம மோனோசோமின்னு என்ன தெரியும்? இந்த இருக்கு, இதுதான் மோனோசோமி. இது பேர் என்னது? மோனோசோமி. ஓகேவா? அப்ப டயட் லெக்சர் என்ன கேட்டாங்க தெரியுமா? which one is a double மோனோசோமின்னு கேட்டாங்க சார். லாஸ்ட் ரீசெண்டா நடந்த டயட் லெக்சர்ல. அப்ப டபுள் மோனோசோமி, அதாவது மோனோசோமி என்னது? 2n-1. அப்ப டபுள் மோனோசோமி என்னது? அகைன் -1. இதுக்கு வந்து டபுள் மோனோசோமி. டபுள் நல்லிசோமி என்ன சார்? 2n-2 வந்து நல்லிசோமி. டபுள் நல்லிசோமினா அகைன் -2. இது டயட் லெக்சர்ல கேட்ட கொஸ்டின். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது நான் இந்த இடத்துல ரொம்ப டீட்டெயில் நான் சொல்லல. இதெல்லாம் நான் 5வது யூனிட் ஜெனடிக்ஸ் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். இருந்தாலும் இந்த ஏரியால இருக்கிறவா இதை பத்தி நான் சொல்றேன், கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இந்த ஏரியால இந்த இடத்துல கொஸ்டின் வராட்டாலும் ஜெனடிக்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டின் வரும். சோ ப்ரிப்பேர் வெல். ரைட். சோ த நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக், த எவல்யூஷன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ட். ஒரு 5 மினிட்ஸ் சார். எவல்யூஷன், அதாவது மியூட்டேஷனோட சிக்னிஃபிகன்ட் என்ன? வாட்ஸ் த ரோல் ஆஃப் த மியூட்டேஷன்? So already I said that mutation is a very important source of that variation of the population. So what is mean by variation? It is a raw material for evolution. என்ன சார் இப்பதான் mutation is a raw material for evolution சொன்னீங்க, இப்ப வேரியேஷன் சொல்றீங்க. லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதுதான். ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. மியூட்டேஷன் இருந்தா மியூட்டேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேரியேஷனுக்கு கொடுங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நல்லா கிளியரா சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். நான் சொன்னதுக்கு எவிடன்ஸ். Formation of variation in the population is the mutation. Is the only the first step of evolution. அதாவது ஒரு எவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொன்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேசிக்கா ஒரு வேரியேஷன் நடக்கும். சரியா? அடுத்தது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் த ஒரு எவல்யூஷன்ல செகண்ட் ஸ்டெப் நடக்குன்னா என்ன சார் நடக்கும்னு கேட்டா, தட் இஸ் கால்ட் நேச்சுரல் செலக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எவல்யூஷன் முடிஞ்சு, செகண்ட் ஸ்டெப் இட் இன்ஃப்ளூயன்ஸ் த நேச்சுரல் செலக்ஷன். அப்ப that favorable that genotype, it spread the more rapidly in that population. அப்ப different reproduction of the genes. சரி, இது தேர்ட் ஸ்டெப் எவல்யூஷன்ல. தேர்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னு கேட்டா, that is called isolation. சார் இங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேரியேஷனோட நிப்பாட்டிட்டேன்னு நினைச்சிட வேண்டாம். நீங்க மியூட்டேஷனுக்கும் நம்ம இதுல எடுத்துக்கலாம். நான் சொல்றேன், நான் வேரியேஷன் இல்லைன்னா மியூட்டேஷன், மியூட்டேஷன் இல்லைன்னா வேரியேஷன். இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம்.
first step of evolution, second step of evolution, third step of evolution. That is called isolation. The population will be remain distinct only the some factor to prevent that interbreeding. This actually we can prevented by that nature of the number of the reproductive isolating mechanisms. So அப்ப இது வந்து ஒரு ecological isolation, sexual isolation, that hybrid sterility isolation, this isolating mechanism to prevent that inbreeding between that different populations. அப்ப இந்த மாதிரிலாம் நடந்த இந்த ஃபேக்டர் இந்த மாதிரிலாம் ஸ்டெப் திடீர்னு ஒரு நியூ ஸ்பீசிஸ்லாம் ஃபார்ம் ஆகாது சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஃபார்ம் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு the isolation mechanism to prevent the inbreeding between the two different population. அப்ப each population become a distinct, that is called a new race or new species or new subspecies are formed. So the chromosomal aberration or polyploidy are play important role for the origin of species. ஒரு ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 81ல ஒரு சின்ன சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழே அந்த சார்ட்ல கீழே இருந்து மேல போகணும். ரோல் ஆஃப் த மியூட்டேஷன் இன் எவல்யூஷன் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, மியூட்டேஷன். அதுக்கடுத்து வேரியேஷன். நான் இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். அதுல யூஸ்ஃபுல் வேரியேஷன், யூஸ்லெஸ் வேரியேஷன் இருக்கு. யூஸ்லெஸ் வேரியேஷன் இருந்தா அங்க நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகாது. That variation will be useful variation means now the natural selection will be next. It will be selected the different reproduction of the gene, differential reproduction of genes, and the Darwin fitness, that is called adaptive value. Very important question, sir. Darwin fitness na adaptive radiation, Darwin finches. So adaptive, other Darwin fitness means again the isolation, and finally the speciation will be occurs. That is called formation of species. அப்ப ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆனா இதெல்லாம் நடக்கணும். இப்ப பாருங்க, நேச்சுரல் செலக்ஷனு, வேரியேஷனு, ஐசோலேஷனு அதெல்லாம் எங்க வருது? நடுவுல தான் வருது. ஃபர்ஸ்ட் யார் வர்றா? மியூட்டேஷன். தட் இஸ் கால்ட் மியூட்டேஷன் இஸ் a raw material for evolution. ஓகேவா? ரைட். So that's all about that mutation. ஸோ இன்னைக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாளைக்கு நான் சொல்றேன். நான் இப்போ வந்து மியூட்டேஷன் இப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிளஸ் மியூட்டேஷன் தான் மெயினா சொல்லியிருக்கேன் ஃபுல்லாவே. ஸோ நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நேச்சுரல் செலக்ஷன். என்ன சார் திரும்ப நேச்சுரல் செலக்ஷனா? ஏற்கனவே டார்வினிசம் நடத்திட்டீங்களே சார். அந்த டார்வினிசத்துல சிம்பிளா நேச்சுரல் செலக்ஷன் பத்தி சொல்லியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நேச்சுரல் செலக்ஷன். நம்ம சிலபஸ் as per TRB சிலபஸ் வந்து நேச்சுரல் செலக்ஷன் தான். அந்த நேச்சுரல் செலக்ஷன்ல பர்டிகுலரா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 3 டைட்டில் பார்க்க போறோம். ஸ்டெபிலைசிங் செலக்ஷன், டைரக்ஷனல் செலக்ஷன், டிஸ்போசிவ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 கொஸ்டின் படிச்சா டிஆர்பில ஒரு கொஸ்டின் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா அது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா நேச்சுரல் செலக்ஷன் சொல்றவாக இந்த 3 கொஸ்டின்ல இருந்தா ஒரு கொஸ்டின் வரும். ஈவன் த டயக்ராம் வச்சே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது இதுக்கு ரிலேட்டடா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ தேங்க்யூ.